Taste the Daily. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது பேருந்து மோதிய விபத்தில் கவுன்சிலர் உயிரிழந்தார். உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலரான துரைப்பாண்டி வத்தலக்குண்டுவிற்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த தனியார் பேருந்து மோதியதில் படுகாயமடைந்தார். அங்கிருந்த பொதுமக்கள் அவரை மீட்டு உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முதியோர் உதவித்தொகை வராததால் பட்டை நாமத்துடன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட முதியவரால் பரபரப்பு ஏற்பட்டது. சிதம்பரம் ஆயிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த ராஜபிள்ளை என்பவருக்கு முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான உத்தரவு வந்து 10 மாதங்களுக்கு மேலான பிறகும் உதவித்தொகை வழங்காமல் விடிய அரசின் அதிகாரிகள் அலட்சியமாக இருந்துள்ளதால் அரை நிர்வாணமாக வட்டாட்சியர் அலுவலக வாயிலில் தர்ணாவில் ஈடுபட்டார். மக்கள் நலப்பணிகள் எதையும் செய்யாமல் வெறும் கண் துடைப்புக்காக மக்களுடன் முதல்வர் என நாடகங்களை அரங்கேற்றி வரும் விடியா திமுக அரசு மீது மக்கள் தங்கள் அதிருப்தியை தெரிவித்தனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோக அவகாசத்தை மேலும் ஒரு நாள் நீட்டித்து மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. இந்த கல்வியாண்டிற்கான இளநிலை மருத்துவ படிப்புக்கான MBBS மற்றும் BDS படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்ப விநியோகம் ஜூலை 31ஆம் தேதி தொடங்கியது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்ப விநியோகம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் விண்ணப்ப விநியோகத்திற்கு மேலும் ஒரு நாள் அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்களை பதிவிறக்கலாம் என்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது.